ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான லெஃப்ட் ஓவர் முட்டை இட்லி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி மிஞ்சி போச்சுன்னா கவலை வேண்டாம், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி டின்னர் ரெசிபியாவது நம்ம சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த முட்டை இட்லி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அதாவது கடுகு சீரகமும் அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடயே நான் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம போட்டு உளுந்தப்பருப்புமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நறுக்கி வச்சுருந்தேன், பெரிய ஆனியன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஆனியனோடைய பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஆனியன் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கிச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இட்லியே உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நான் 2 இட்லியை நல்லா இந்த மாதிரி உப்புமா பக்குவத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பிசைஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடையே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஆனியன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது கூடயே இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் நான் ஒரு முட்டையை மட்டும் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நடுவில் மட்டும் கொஞ்சோண்டு பிளேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம முட்டையை கொஞ்சம் உடச்சி ஊற்றிடலாம். இப்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எந்த டிஸ்டர்ப்ஸும் பண்ணாமல் முட்டை நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இது கரெக்டாக இருக்கும். இப்போது இது அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா சைடுமே படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். டேஸ்டியான சுவையான முட்டை இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முட்டை பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான டேஸ்டியான முட்டை இட்லி, அதாவது லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முட்டை இட்லி செஞ்சு செய்யலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.